பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த இந்தியை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து 65 போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டங்களுக்கு ஆதரவளித்து 67 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. மூன்றாவதாக ஒரு மொழி, அனைத்து இந்தியாவை இணைக்கின்ற ஒரு மொழியை வேண்டும் என்று சொன்னார். அது அப்படி ஒரு மொழி உருவாகி வர வேண்டும் என்று சொன்னார். அது உறுதியாக இந்தியாவைத்தான் இருக்கும். அண்ணா அவர்கள் வழிவந்த அம்மா அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அண்ணா இருந்திருந்தால் காலத்தின் தன்மை கருதி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருந்தால் 3வது மொழிக் கொள்கையை அனுமதிப்பது குறித்தும் இந்தி பயிற்றுவிப்பது குறித்தும் பொது வாக்கெடுப்பு நடத்த முன்வர வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியிருப்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அரசியல் ரீதியாக பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போதும் திராவிட கொள்கைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவராக வலம் வந்த தினகரனின் சமீபத்திய நடவடிக்கைகள் அவரின் கொள்கைகளுக்கு எதிராக இருப்பதாக கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். நடப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். 2018 மார்ச் 15ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் டிடிவி தினகரன். மதுரை மாவட்டம் மேலூரில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிமுகப்படுத்தினார். 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அந்த கட்சி கிட்டத்தட்ட 6% வாக்குகளை பெற்று அதிமுகவினருக்கு அதிர்ச்சி கொடுத்தது. சிதம்பரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் அமமுக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் அதிமுகவின் வெற்றியையும் பறித்தது. அதேபோல 22 தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்றதோடு ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றியை பறித்தது. அதேபோல 27 மாவட்டங்களுக்கு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் கண்ணங்குடி, கயத்தாறு ஒன்றியங்களை கைப்பற்றியது. அதுவரையில் மிகவும் பரபரப்பாக இயங்கி வந்த தினகரனின் செயல்பாடுகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் தேர்தல் முடிவுகளில் அமமுகவுக்கு பலத்த அடி. கோவில்பட்டியில் போட்டியிட்ட தினகரனே தோல்வியை சந்தித்தார். 2024 தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேனி மற்றும் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு 2லுமே தோல்வியை தழுவியது. தேர்தல் களத்தில் அடுத்தடுத்து தோல்வியை தழுவியது ஒருபுறம் என்றால், இந்த காலகட்டங்களில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் வரை மாற்று முகாம்களுக்கு செல்ல ஆரம்பித்தனர். இருந்தபோதும் அதனை பெரிதாக பொருட்படுத்தாமல் யார் சென்றாலும் அதிமுகவை மீட்க போராடுவேன் என்று அறைகூவல் கொடுத்து வந்தார் தினகரன். இது ஒருபுறம் இருக்க, கொள்கை ரீதியாக தினகரனின் செயல்பாடுகளில் மாற்றம் தெரிவதாக கூறுகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். கட்சி தொடங்கிய காலத்தில் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்தார் டிடிவி தினகரன். சிறுபான்மையினருக்கு அச்சம் தரக்கூடிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் என்றைக்கும் அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற நிச்சயம் விடமாட்டோம். தமிழகத்தை பிரித்தாள்கிற சூழ்ச்சி செய்கிற பாஜகவுடன் என்றைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் எனவும் கருத்து தெரிவித்து வந்தார். ஆனால் தற்போது கூட்டணி வைத்திருக்கிறார். அரசியலில் கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத விஷயம்தான். ஆனால் பிரதமர் மோடி குஜராத்தில் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களுக்குள் கோத்ரா கலவரத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்கினார் என்று தினகரன் பேசியது அவரது ஆதரவாளர்கள் பலருக்கே அதிர்ச்சியை கொடுத்தது. அதற்குள் தற்போது அண்ணாவே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்று அப்போது நாளிதழ்களில் வந்த நேர்காணல்களை வைத்து பாஜகவின் செயல்பாடுகளுக்கு நியாயம் கற்பிக்கிறார். திராவிட கொள்கைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறார் டிடிவி தினகரன். கூட்டணிக்கான மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணியில் இருந்தாலும் பாமக எதிர்க்கத்தான் செய்கிறது. ஆனால் திராவிட இயக்கங்களின் அடிநாதமான மொழிக் கொள்கையிலேயே சமரசத்திற்கு வந்துவிட்டார் தினகரன். இது அவரின் அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அமமுக நிர்வாகியிடம் பேசினோம். அவர் வேறுபட்டு போல, அவர் தான் தெளிவா சொல்லியிருக்காருங்க. நீங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பேசின ஸ்பீச்சை வச்சு காமிச்சிருக்காரு. காமிச்சுதானே சொல்லியிருக்காரு. இது படிக்கணும்னு சொல்ல இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது நல்லது தானே சொல்லியிருக்காரு. திராவிட கொள்கைன்னு சொல்ற இன்னைக்கு திமுகவே என்ன சொல்றாங்க, நாங்க திணிப்பை தான் எதிர்க்கிறோம், படிக்கிறதை எதிர்க்கலன்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. அப்ப அவங்களும் அதை விரும்புறாங்கல்ல. ஏங்க இதை விட திராவிடம்னு சொல்ற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள்
தயாநிதி மாறனை எதுக்கு நீங்க அமைச்சராக்கணுங்கிறதுக்கு அவர் இந்தியில புலமைப்பட்டிருக்காரு, அதனால அவர் அமைச்சராக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் எங்க பத்தி திராவிட கொள்கைலாம்? அண்ணா சொன்னதை சொல்லியிருக்காரு. அவர் ஹிந்தினும் சொல்லல, ஹிந்தி கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லி எந்த மொழினே சொல்ல, எந்த மொழி வேணா படிச்சுக்கலாம். ஆனா நீங்க பெரும்பாலும் நீங்க இந்தியா ஃபுல்லா எடுத்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் பேசுறாங்க? அதுக்கு மாதிரி தானே போறாங்க. இப்ப இங்கிலீஷ் வந்து உலகம் எல்லாம் போறதுக்கு தேவைப்படுது. ஏன் சார் இப்ப ஜெர்மன்ல இங்க இருந்து போய் ஒரு இந்தியால இருந்து ஒரு பையன் போய் ஒர்க் பண்ண போறாங்க, குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து. அவங்க போகும்போது ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க, போய் கத்துக்கிறாங்க. பிரெஞ்சு கத்துக்கிறாங்க, ஸ்பானிஷ் கத்துக்கிறாங்க. வெளிநாடு உலக நாடுகள்ல போய் நம்ம வளர்ச்சி அடையணும், முன்னேறணும், அங்க ஜாப்புக்கு போகணும் போது அப்ப இன்னொரு மொழி தேவைப்படும் போது கத்துக்கல தப்பு. அதானே சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கை நாங்க திருப்பி வந்து ஏத்துக்கிறோம் நாங்க சொல்லலையே அவரு. வேற அண்ணாவா தானே சொல்லியிருக்காரு. அவர் ஹிந்தி சொன்னாருன்னு சொல்லலையே அவரு, சாரா தானே சொல்லியிருக்காரு.